இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளிலே விஸ்வாவசு வருடத்திலே மாசி மாதத்திலே 17ஆம் நாள் திரையோதசி என்கிற திதி மாலை 7:33 வரை, பின்பு சதுர்த்ததி திதி, பூச நட்சத்திரம் 8:53 வரை, பின்பு ஆயில்ய நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரத்தினாலே பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. சூரியனின் கதிர் நியர்பை இருக்கிறதுனாலே இந்த நாளும் கரிநாளாக கருதப்படும். இந்த நாளிலே திரையோதசி திதி இருப்பதனாலே பிரதோஷம் அப்படிங்கிறதும், இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வந்தா மிருத்யுஞ்ச பிரதோஷம்னு பேர். ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயம் உண்டு. அதனால இன்றைய நாளை சிவ வழிபாடு முக்கியம். 10:11 நல்ல நேரம், 3:04 நல்ல நேரம், ராகுகால் 4:06, குளிகை நேரம் 3:04, யமகண்டம் 12:01. கும்பராசிக்குள்ள சூரியன் இருப்பு நாழிகை 2:13 வினாடிகள். 6:28க்கு சூரியன் உதயம். இன்றைய நாள் ஒரு கீழ்நோக்கு நாள், ரகசியத்தை காக்கக்கூடிய நாள், பூமிக்கு கீழே இருக்கிற கிழங்கு வகைகளை பெறக்கூடிய நாள் அப்படின்னு. இன்றைக்கு சோபனம் என்கிற நாமயோகமும் கௌலவம் என்கிற கரணமும் உண்டு. பூமி வாங்கிறது, விவாகம் செய்கிறது போன்ற காரியங்கள் எல்லாம் செய்யலாம். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்வது நல்லது. கௌலவம் அப்படிங்கிற இந்த காலத்திலே வண்டி வாகனங்கள் வாங்குவது, சகல சுபகாரியங்கள் செய்வது, மந்திர காரியங்கள்லாம் செய்தா இன்னைக்கு நல்ல சித்தியாகும். திரையோதசி என்பது விலகு காலம் நிலைக்கக்கூடிய காரியங்கள், முக்கியமாக வாகன பயிற்சிகள், எழுதுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு செய்யலாம். பூச நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலே சீமந்தம் செய்வது நல்லது, வாஸ்து பயில்வது நல்லது, வியாதியஸ்தருக்கு குளிப்பது நல்லது, வெளிநாடு செல்வதற்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கிறது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, பல விதத்திலும் மனதிலே இன்றைக்கு கவலை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. லாபஸ்தானாதிபதி லாபத்திலே இருந்து காரகோ பாவனாஸ்தியாகி விடுவார், அங்கே இடத்துக்கு எடுத்துடுவார். அதனால செய்யக்கூடிய காரியங்கள், தாயாரின் உடல்நிலையிலே பாதிப்பு, தாயாரின் வழியிலே வரக்கூடிய ஆதாயங்கள் பாதிப்பு, எதிர்பார்த்து அதிலே நமக்கு கிடைக்கலையேன்னு ஒரு ஏக்கம், இதெல்லாம் இருக்கும். கல்வி போன்ற விஷயத்திலே தடை, வாழ்க்கை முதலீட்டிலே லாபங்கள் இல்லாமல் போவது, எப்படி ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தினாலே கொஞ்சம் டிஸ்டர்ப்டு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய நாளில் காலை வேளையிலேயே நீங்கள் கொஞ்சம் டியூன் டு பக்தி, அதுலேயும் சிவ வழிபாடு, கொஞ்சம் சிவமயமாக இருந்து விடுங்கள். மற்ற இதெல்லாம் அஷ்யூர்டாக இருக்கும்.